சண்முகபரணி சீரியலில் வெங்கடேசை வந்து புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க. நம்ம சண்முகமும் பரணியும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகத்துக்கு வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. தங்கச்சியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து பேசுகிறாங்க. ஏண்டா ஆச்சு, ஏன்டா தங்கச்சியை திடீர்னு பார்க்கணுன்னு சொல்கிற? இல்லை, ரத்னாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. சரி, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பரணி வந்து பேசுகிறாங்க. ஏலே இவன் போனானா சும்மா இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே வந்து எஸ்சிக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கே வந்து பரணி வந்து உன்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்கா. அங்கே போகிற போக்கில் வந்து கையோட வந்து ரத்தனாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடாத, பார்த்துக்க, உங்கள் புள்ள செஞ்சாலும் செய்வான், நானும் கூட போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து மாதம் வந்து போயிட்டுருக்காங்க. வீட்டில் வந்து ரத்னாவை வந்து தேடுன்னு தேடுறாங்க. அம்மா ரத்னாவை காணோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அண்ணன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. எப்படா சொல்கிற? ஏன்னா ரத்னாக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம்னா கூட அவங்க அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சிடும்ல. வந்தால் என்னத்தை கிழிச்சிருவான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷோட அம்மா வந்து கேவலமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏய் இதெல்லாம் தேவையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெங்கடேஷோட அப்பா வந்து சொல்கிறாங்க. ஏன்டா நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களாடா, அந்த பொண்ணு மாட்டுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்க போது நீங்கள் ஏன்டா இது மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்பா சும்மானு இருப்பா, அவளுக்கு கீழே நான் வேலை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவங்க திமிரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் அப்பா மட்டும் நல்லவர். இருப்பினும் வந்து அவங்கள வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்டு இருக்காங்க வெங்கடேஷும். நம்ம வெங்கடேஷோட அம்மாவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. சண்முகம் வந்து வந்துட்டாங்க. வெங்கடேஷ் நீ வார்த்தையை விடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. அத்தை உங்களை பார்க்க தான் வந்தோம். ரத்னா எங்க? ரத்னாவா? எதுக்கும்மா காலங்காத்தாலேயே வந்து வந்திருக்கீங்க? நாங்கள் ரத்னாவை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்கள பேசி வந்து அமுச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க வெங்கடேஷோட அம்மா. இல்லை, ரத்னாவை பார்த்துட்டு சும்மா வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு சொல்லி ப்ரில்லியண்ட்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி. இல்லை, ரத்னா எங்கே போனான்னு தெரியல, காலையில் நாங்கள் ஏஞ்சதுலேருந்து அவளை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது, காலையில் ஏஞ்சதுலேருந்து அவளை வந்து காணுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரணி வந்து கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் தானே இருந்தா? தெரியலையேம்மா, நாங்கள் எப்போதும் போல் லேட்டாக எழுந்திரிச்சோம், அவள் தான் சீக்கிரமாக 6 மணிக்கே எழுந்திருவா, அவளை வந்து காணும்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கு சண்முகம், உன் மனசில் பட்டது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி வந்து பேசுகிறாங்க. என்னம்மா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெங்கடேஸ்வர அம்மா வந்து திமிரா வந்து பேசுகிறாங்க. அத்தை இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். தெரியலம்மா, ஒரு வேளை சூடாமணி மாதிரி இவ்வளோ வந்து எங்கேயோ போயிட்டா போல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வந்து பரணிக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம். அந்த இடத்துல சண்முகம் வந்து அடிக்கலான்னு வராங்க. சண்முகத்தை வந்து நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல பரணி வந்து கன்னத்துலேயே வந்து பலாருன்னு வெங்கடேஷோட அம்மா வந்து அடிக்கிறாங்க. என்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாங்கள் அமைதியாக இருப்போமா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்ன வேணான்னு பேசுவேன், அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அவளை தான் சொல்லிட்டேன். சண்முகம் இங்கே வேறு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் வந்து தசை திருப்ப பார்க்குறாங்க. நல்ல வேலை நீ வந்ததும் கரெக்டாக போச்சு பரணி. சண்முகம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையாக சொல்லுங்கள் என் தங்கச்சி என்ன பண்ணான்னு. ஏய் எங்கள் அம்மாவே அடிக்கிறியா? உன்னால் என்னடா செய்ய முடியும்? ரத்னாவை நான் தான் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு காரணம், ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. என்னல்ல சொல்கிற? அவள் அந்த உத்தியோகத்தில் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு என்னல்ல பிரச்சனை அதில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம பரணியும் சண்முகமோ. அவன் எனக்கு மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, நான் அவளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒவ்வொரு வாட்டியும் இந்தாங்க மேடம் இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் வந்து மரியாதையாக வந்து அவளுக்கு கிடைக்குது, ஆனால் எனக்கு வந்து மரியாதை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து நான் உட்காரணும்னு ஆசைப்பட்டு வேலையை விட்டு போக சொன்னேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கான அந்த இடத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு சேரோட பெர்மிஷனுக்காக நான் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், ஆனால் அவள் தரமாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மனசாட்சியே இல்லாதவங்களா? அது அவளோட வந்து சொந்த உழைப்பில் மேலே வந்திருக்காடா, நீ அப்படியா தான் வந்த அப்படின்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலாருன்னு டிஷ்யூம்னு பண்ணுறாங்க நம்ம சண்முகம். வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சண்முகம் இந்த விஷயத்தில் வந்து ரத்னாவை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ரத்னா வந்து ரொம்ப நாளாக வந்து பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பா போல இருக்கு, இதுக்கு தான் அப்பயே வந்து தட்டி வைக்கிறேன்னு நீ தான் கேட்க மாட்டேன்ட்டேன். சாரி சண்முகம், தப்பெல்லாம் ஏன் மேலே தான். ரத்னா எங்கடா இருக்கா? ரத்னா மட்டும் ஏதாவது ஒரு சின்னதாக பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்க, நான் உங்கள் 3 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பரணி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இவங்களை எப்போ வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், நம்ம முதல்ல போய் ரத்னாவை போய் தேடலான்னு சொல்லி பரணி வந்து மாதம் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.